உங்க பசங்களுக்கு டைப் 1 டயபெட்டிக்ஸ் இருக்கா? அப்ப நான் சொல்ற இந்த டயட் மெனுவை ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்க டயட்டிஷியன் சுஷ்மிதா ஃப்ரம் ஷப்னா ஹாஸ்பிட்டல். பொதுவாகவே டைப் 1 டயபெட்டிக்ன்றது 18 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வர்றது. மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு 3 வேளையா எடுக்கக்கூடிய ஃபுட்டை 5 வேளையா நம்ம பிரிச்சு கொடுக்க போறோம். காலையில அவங்களுக்கு நட்ஸ் கொடுத்துக்கிறலாம். எந்த மாதிரியான நட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா ஆல்மண்ட் அண்ட் வால்நட், இந்த 2 நட்ஸ் அவங்க எடுத்துக்கிறலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் எப்பவுமே டிஃபனா தான் இருக்கணும். அதுவுமே இந்த இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி கோகோனட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிரேக் டைம், அதாவது இன்டர்வல் டைம்ல 10 to 11 போல கண்டிப்பா அவங்க ஏதாவது ஒரு ஃபுட் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த டயத்துல அவங்க லோ சுகர் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த டயத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ், எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, கொய்யாப்பழம், பப்பாளி பழங்கள், இந்த 5 பழங்கள் சாப்பிட்டுக்கிறலாம். ஒரு நாளைக்கு அரை பழங்கள் தான், அதுவும் கடிச்சு சாப்பிட சொல்லுங்க, ஜூஸா குடிக்க வேண்டாம். லஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு எப்போ ரைஸை விட அதிகமான வெஜிடபிள் சேர்த்து கொடுத்து விடுங்க. கிழங்கு ஐட்டங்களை கம்மி பண்ணிக்கோங்க. ஈவினிங் பார்க்கும்போது ஒரு 4 to 5 மணி போல கண்டிப்பா அவங்க ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறணும். அவிச்ச பயிர், முளைக்கட்டின பயிர், இந்த மாதிரி எதனாலும் சாப்பிட்டுக்கிறலாம். டின்னருக்கு டிஃபனாவே எடுத்துக்கோங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. ஆனா கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிட்ற மாதிரி, ஒரு 7 to 7:30 மணி போல, இல்ல ஒரு 7 to 8 மணிக்குள்ள சாப்பிட்ற மாதிரி பாருங்க. அவங்க எப்பவும் தூங்குறதுக்கு முன்னால தண்ணி விட்டு காய்ச்சின பால் கொடுத்துக்கோங்க, வித்தவுட் சுகர்ல. இந்த மாதிரி டயட் பிளானை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய சுகர் ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கும். பிளஸ் நீங்க எடுக்கக்கூடிய இன்சுலினை கண்டினியூவா எடுத்துக்கணும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு நம்மளுடைய ஷப்னா ஹாஸ்பிட்டல் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.